Hello traders, so welcome back to the another session. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர், அதாவது எஸ்என்ஆரோட கண்டினியூஷன். ஃபர்ஸ்ட் டாபிக் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் லெவல். ஸோ இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர்னா ஒன்றும் இல்லை, ரெட் கேண்டில் ரெட் கேண்டில் ரெட் கேண்டில் ரெட் கேண்டில் வருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது இப்போ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துக்குது. நீங்கள் ப்ரீவியஸாக ரொம்ப பார்க்க தேவையில்ல, அதாவது கரண்ட்டாக இப்போ மட்டும் பாருங்கள். கரண்ட்டாக என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, கரண்ட்டாக நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, ரெட்லேருந்து க்ரீன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு எஸ்என்ஆர் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவல்னா பையர்ஸ் என்ட்ரி ஆகும். சப்போஸ் க்ரீன் வந்துருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எப்படி நாம் ட்ரா பண்ணுறது, என்ன சார் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பாடி வச்சு நம்ம ட்ரா பண்ணணுமா, இல்லை விக்கை நம்ம ஜாயின் பண்ணணுமா, இல்லை விக்கு பாடி போத் ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணுமா, எப்படி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறது? நீங்கள் சொல்லிட்டீங்க கலர் சேஞ்ச் இருக்கிறது நம்மளுக்கு எஸ்என்ஆர் தெரிஞ்சு போச்சு, ஆனால் அந்த எஸ்என்ஆர் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ரெட் கேண்டில். ஸோ இது ரெட் கேண்டில், இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ எங்கேருந்து ஓப்பன் ஆகும், இங்கேருந்து ஓப்பன் ஆகும். இது க்ரீன் கேண்டில். ஓகே, ஸோ இந்த மார்க்கிங் நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மார்க் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலில் மார்க் பண்ணுமா, இல்லை செகண்ட் கேண்டிலில் மார்க் பண்ணுமா, இல்லை எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் டேக் செகண்ட் கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகே, செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். இப்போ நம்மளுக்கு எது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில். ஸோ செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் எது, செகண்ட் கேண்டில் இப்போ நம்மளுக்கு என்னவா இருக்கு, செகண்ட் கேண்டில் என்னவா இருக்கு, க்ரீனா இருக்கு. ஸோ க்ரீனோட ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன, இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ்என்ஆர் இதோட ஓப்பனிங் ப்ரைஸை நம்மளுக்கு டச் பண்ணணும். ஸோ இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் நம்மளுக்கு டச் பண்ணணும். இப்படி டச் பண்ணியிருந்தால் தான் இதுதான் கரெக்டான எஸ்என்ஆர். சரி, ஓகே சார், இது வந்து பாடி இல்லை, விக்கு இல்லை, ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ விக் இருக்குன்னு தான் நம்ம எப்படி ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ரெட் கேண்டில் இங்கே ஒரு விக் இருக்கு, அண்ட் இங்கே ஒரு விக் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் க்ரீன் கேண்டில் இங்கே விக் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு சினாரியோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் இங்கே விக் இருக்கு. ஸோ க்ரீன் கேண்டில் போத் சைட்ஸ் விக் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சினாரியோ ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் சின்ன விக் இருக்கு. ஓகே, இது 3 சினாரியோ. மோஸ்ட்லி இதுதான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுக்கு மட்டும் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த சினாரியோக்கு நம்ம எப்படி எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுறது, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உடனேலாம் வராது, ஒரு 1 மந்த் கூட தேவையில்லை, 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஓகே, இது வந்துருச்சு, டப்பு நீங்கள் எடுத்து இந்த எஸ்என்ஆர் லெவல் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலில் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ செகண்ட் கேண்டில் எது, இந்த க்ரீன் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் எது, இது.
இது ஒரு மார்க் பண்ணிட்டீங்க. ஓகேவா, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு SNR லெவல். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ட்ரா பண்ண கேண்டலில் விக் இல்லை, ரெண்டுமே விக் இல்லை. ஸோ இது நம்ம ஒரு லெவல் நம்ம மார்க் பண்ணிட்டோம், அது ஒரு லெவல் தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, SNRங்கிறது ஒரு சிங்கிள் லைன் கிடையாது, அது ஒரு லெவல். ஸோ இன்னொரு லைன் என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எந்த விக்கு ஹையஸ்டாக இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, எந்த விக் ஹையஸ்டாக இருக்கு? இந்த ரெட் கேண்டலோட விக்கு தான் ஹையஸ்டாக இருக்குது, அதுவும் சின்னதாக இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து சில டைம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய விக்லாம் வந்திருக்கும். இந்த இவ்வளோ பெரிய விக்கு, இவ்வளோ பெருசு நீங்கள் ட்ரா பண்ணினா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பாக இருக்கும். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க. ஏன் ட்ரேட் பண்ணுறீங்க? அது அந்த லெவலே விட்டுருங்க. ஸோ கரெக்டான லெவல்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி நல்ல மார்க்கெட்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் செகண்ட் மார்க்கிங் இந்த லைன் போட்டிருக்கேன்? இந்த இடத்துல நான் ஏன் போட்டேன்னா, இந்த இடத்துல ரெட் கேண்டல் வந்திருக்கு. ஸோ வந்திருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல பையர்ஸோட ஆக்டிவ்னஸ் இருந்ததுனால தானே இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்தாங்க. அப்படின்னா நீங்கள் பையர்ஸ் இந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் செல்லர்ஸ் கீழே போயிருந்துருப்பாங்கல்ல. இந்த வீக் எதை மீன் பண்ணுது? அதை பையர்ஸோட ஏரியாவை மீன் பண்ணுது. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கேண்டல் என்ன தெரிஞ்சிருக்கு? இந்த ரெண்டு இந்த ஏரியாக்குள்ள பையர்ஸ் எங்க வேணாலும் இருக்காங்க, அதாவது இந்த ஏரியாக்குள்ள இருக்காங்க. ஸோ சப்போஸ் கேண்டல் இங்க க்ளோஸ் ஆனாலோ, இந்த இடத்துல க்ளோஸ் ஆனாலோ, இந்த இடத்துல க்ளோஸ் ஆனாலோ, நாம நெக்ஸ்ட் ஆப்ஷன் சப்போஸ் ரெட் கேண்டல் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்து இந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா க்ளோஸ் ஆயிருந்தா நம்ம நெக்ஸ்ட் கேண்டல் பையர்ஸ் கிளிக் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் எது எக்ஸாக்டா கரெக்டான, அதாவது ஹை பாசிபிலிட்டிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு 100% SNR. ஓகேவா, சம்டைம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% நம்மளுக்கு ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். சப்போஸ் இந்த கேண்டல் இங்கேயே க்ளோஸ் ஆயிருந்துச்சு, பட் ஆனால் பாருங்க இந்த இடத்துல வந்து நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிப்பீங்க, இந்த இடத்துல கொடுக்கலாமா வேணாவான்னு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டி. சப்போஸ் இந்த ரெட் கேண்டல் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த கேண்டல் ரெட்டாக முடிஞ்சாலுமே நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட கிளிக் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ இந்த இடத்துலையே முடிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இது கேப் ஃபில் பண்ணும் இல்லையா, அதனால் நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறது? இதுவும் சிம்பிள் தான். ஓப்பனிங் ப்ரைஸ் எது? இது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு விக்கும் சேம் லெவலில் இருக்குது. ஸோ சேம் லெவலில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லெவல் டு லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பையர்ஸோட ஆக்டிவ்னஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சினாரியோ, இது ரெண்டு சினாரியோ நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன? இது. ஆனால் இதில் பாருங்கள் ரெண்டு இருக்குது, இது வந்து கீழே இருக்குது, இது வந்து மேலே இருக்குது. இதில் வந்து விக்கே இல்லை, ஆனால் இதில் இந்த விக் இருந்துச்சு. ஆனால் இதில் பாருங்கள் இங்கேயும் விக் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே எப்படி ட்ரா பண்ணுவீங்கன்னா, எது ஹையஸ்ட் விக்கோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஹையஸ்ட் விக். ஓகே, ஹையஸ்ட் விக்னா, ஸோ இந்த இடத்துலையும் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு லெவல் தான். ஆனால் இந்த ரெட் கேண்டல் வந்திருக்கு, இந்த ரெட் கேண்டல் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இங்கேயும் பையர்ஸ் இருக்காங்க, இங்கேயும் பையர்ஸ் இருக்காங்க, இந்த க்ளோசிங் ஓப்பனிங் பாயிண்ட் இங்கேயும் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 3 லெவல் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் ப்ரைஸில் ஒரு லெவல் போடுங்க. அதாவது இப்போ கரண்ட்டாக ஒரு இது ஃபார்ம் ஆகிட்டே வருது, கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் வருது. ஸோ கலர் சேஞ்ச் ஆனால் உடனே நீங்கள் லைனை போடுங்க. லைனை போட்டு அதை மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஒன்று செக் பண்ணணும். அது போக ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, அதோட வீக்னஸ், அதோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ட்ரெண்டு கன்சிடர் பண்ணணும். ஆனால் கலர் சேஞ்ச் வந்தாவே அது ஒரு லெவல் தான், உடனே மார்க்கிங்கை போடுங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் கேண்டல், இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா. ஸோ இந்த கேண்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக லைனில் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் கொடுங்க, ப்ராஃபிட்டு, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது சப்போர்ட் லைனுக்கு எப்படி நம்ம வரைகிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சேம் சினாரியோ. இப்போ பையர்ஸ் வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ரெட் கேண்டல். இது வந்து என்னது, கீழே இருந்து பையர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. பையர்ஸ் அடுத்து செல்லர்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கலர் சேஞ்ச் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்,
அதாவது செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ், கிரீன் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே இருக்கும், ரெட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இதுதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். இதுதான் ஒரு லெவல். ஓகேவா? ஏன்னா ஸ்ட்ராங் கிரீன் கேண்டல் வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, கிரீன் கலர்லேருந்து ரெட் கலர் கேண்டல் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் ரெட் கலர் சேஞ்ச் நீங்கள் அதுதான் மார்க் பண்ணணும். எந்த ஓப்பனிங் ப்ரைஸ் ரெட் கேண்டல்னா மேலே இருக்கும், கிரீன் கேண்டல்னா கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு லெவல். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, பையஸ் அதாவது சப்போர்ட் லைன் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல கிரீன் கேண்டல் இருக்கு, இந்த இடத்துல கிரீன் கேண்டல் இருக்கு, இந்த இடத்துல விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல ரெட் கேண்டல், இந்த இடத்துல ரெட் கேண்டல் வந்திருக்கு. ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்துல கிரீன் கேண்டல் வந்திருக்கு அண்ட் இங்க ஒரு விக் இருக்கு, ரெட் கேண்டல் வந்திருக்கு அண்ட் இங்க ஒரு விக் இருக்கு, அகைன் கிரீன் கேண்டல் வந்திருக்கு, இங்க ஒரு விக் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க ரெட் கேண்டல், சின்ன விக் இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இவ்வளோதான் வரும். ஓகேவா? இவ்வளோதான் அதிக பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த லெவலுக்கு நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறதுனா, செகண்ட் கேண்டல் ஆல்வேஸ் டேக் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன? இது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது ஒரு லெவல்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த விக்குக்கு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஏன்னா இதில் விக் இல்லை, ஆனால் இதில் விக் இருக்கு. பெரிய விக்காக இருந்தால் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. பையஸ் நான் சொன்ன மாதிரியே சப்போர்ட் லைன் எப்படி வரைஞ்சோம் அதே மாதிரி தான். ஆனால் இது நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்க, பையஸ் போயிருக்காங்க, பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் செல்லர்ஸ் ஆக்டிவ்னஸா இருக்காங்க, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க, இந்த இடத்துல ஆக்டிவ்னஸா இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ணி இந்த கேண்டலை இங்க க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. இங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ ஓப்பன் பாயிண்ட் மஸ்ட், ஓப்பன் பாயிண்ட்க்கு 100%, இதுக்கு வந்து 80% எப்பயுமே. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கேண்டலுக்கு எது ஓப்பனிங் ப்ரைஸ், செகண்ட் கேண்டல் ஓப்பனிங் ப்ரைஸ் இது. அண்ட் இதுக்கு பாருங்க விக் ரெண்டுமே ஒரே ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லெவல். ஸோ இது ரெண்டு இதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே இந்த செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இது பண்ணுங்க. அண்ட் விக்குக்கு பாருங்க எது ஹையஸ்ட் பாயிண்ட்னு பாருங்க. ஹையஸ்ட் பாயிண்ட் விக்குக்கு வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்காக ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் மார்க் பண்ண தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். ஓகே, ஆவரேஜ் இது வந்து இதுக்குள்ள ஒரு லெவலாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி இதை ரெண்டு கன்சிடர் பண்ணாவே நீங்கள் போதும். இது ஒரு லெவல் தான், ஏன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க இல்லையா? ஸோ இதுவும் ஒரு லெவல் தான். ஸோ இப்போ உங்களுக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் விக் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அந்த விக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ், செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ், இந்த விக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஓகே ஜி, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சது. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓடிசி மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் கேப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ க்ரீன் கேண்டல் இங்கே இருக்கு, இது க்ரீன் கேண்டல் அண்ட் ரெட் கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் வந்து செகண்ட் கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் சொன்னீங்க, ஆனால் இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நான் எப்படியும் மார்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதே தான் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகே, செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸோட நிப்பாட்டிக்கங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து கேப் டவுன். ஸோ இந்த கேப் எது வரைக்கும் வந்திருக்கு, இந்த கேப் எது வரைக்கும் வந்திருக்கு, இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் கேப் இருக்கு. ஓகேவா? இந்த சின்ன கேப் இருக்கா? ஸோ இதுதான் அடுத்த லெவல். ஓகேவா? இந்த ரெண்டு கேப்பும் சேர்றது தான் நான் சொல்லியிருப்பேன், எஸ்என்ஆர்லேயே இன்னொன்று கேப் அப் கேப் டவுன் எஸ்என்ஆர் லெவல்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஓகேவா? அதை நான் எழுதிடுறேன். வெயிட், கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஓகேவா? ஸோ இது ஒரு எஸ்என்ஆர் மார்க்கிங் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மல் மார்க்கெட்டில் வரும், ஆனால் அதிகமாக உங்களுக்கு இது தேவைப்படுறது ஓடிசியில் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? அண்ட்
இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கிரீன் கேண்டில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல விக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரெட் கேண்டில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகுது. அண்ட் இப்போ நீங்கள் என்ன மார்க் பண்ணணும், கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தாலும் நீங்கள் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்களா. அண்ட் நெக்ஸ்ட் விக்கு வந்து இதுக்கு இங்கே நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இந்த கேண்டில் கீழே போயிட்டு வரும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் டவுன் கொடுக்கலாம். ஓகே, டவுன் கொடுக்கலாம், ரெட் கேண்டில் திருப்பி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் கேப் டவுன் எஸ்என்ஆர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கேப் அப், ரெட் கேண்டில் வருது. ஸோ கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன இருக்கு, மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இதுவும் சேம் சினாரியோ. இந்த இடத்துல நீங்கள் எங்கே மார்க் பண்ணணும், இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெயிட், நீங்கள் வந்து என்னென்ன இப்போ நான் சொல்லித்தராமல் இருந்தால் நீங்கள் நார்மலாக எப்படி ட்ரா பண்ணியிருப்பீங்க, ஓகே இது ஒரு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த கேண்டில் வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கும், இங்கேயும் வந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பீங்க. ஆனால் என்ன ஆயிருக்கும், இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கிங், இந்த மார்க்கிங் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு லெவல், ஓப்பனிங் ப்ரைஸ் இதுதான் நம்மளுக்கு லெவல்னு தெரிஞ்சு போச்சு. இதுதானே லெவல், இதுதானே ஓப்பனிங் ப்ரைஸ். இந்த கேண்டில் என்ன ஆயிருக்கு, இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் என்ன இருக்கு, ஓகே எக்ஸாக்டா லைன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நாம இந்த கேண்டில் கிரீனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிரீன் கொடுப்பீங்க. ஆனா ஆக்சுவலா என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், இது பிரேக் அவுட் ஆனதுனால இந்த கேண்டில் கீழே போயிருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, என்ன ஜி எக்ஸாக்டாக இந்த லைனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவல் லெவல் எங்கே இருக்குது, ஆக்சுவல் லெவல் இங்கே தான் இருக்குது. இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸ். சப்போஸ் இந்த ரெட் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா, ரிஜெக்ஷன் கொடுத்துருந்துச்சுன்னா, இந்த கேண்டில் எங்கே ஓப்பன் ஆயிருக்கும், நம்மளுக்கு பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருப்பாங்க. ஆனால் இந்த கேண்டில் என்ன இருக்குது, இந்த லெவலில் ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகே, பிரேக் அவுட் ஆனதுனால நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம மோஸ்ட்லி செல்லர்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ட்ரேடே எடுக்காதீங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தா எடுக்கணும். ஓகே, இது பிரேக் அவுட் ஆனதுனால அட் மோஸ்ட்லி செல்லர்ஸ் என்ட்ரி இருப்பாங்க. ஆனால் எக்ஸாக்ட் லெவல் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் கேப் அப், கேப் டவுன் எஸ்என்ஆர். இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. இது எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஒரு டயக்ராம் வரும்போது இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் என்னோட யூடியூப் வீடியோஸில், கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு, கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு, அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதுதான். கம்மிங் செஷனில் இன்னும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு எஸ்என்ஆர் லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நாம் என்ன சொன்னோம், ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் என்ட்ரின்னு சொல்லியிருக்கோமா. ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் என்ட்ரி இது ஒரு செல்லர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பையர்ஸ் வந்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்தால் நீங்கள் அது ஒரு லெவலாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனால் லெவல் எப்படி மார்க் பண்ணுவீங்க, செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ், சப்போஸ் விக் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல விக் இருந்துச்சுன்னா இந்த விக்கையும் சேர்த்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, இது எல்லாமே ட்ரா பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அடுத்த கேண்டில் இங்கே வரும்போது இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஸ்என்னா மொமெண்டம் கேண்டில். மொமெண்டத்துக்கு எப்படி ட்ரா பண்ணுவீங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு வச்சு. ஓகே, சப்போர்ட் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ செல்லர்ஸ் வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு பையர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ பையர்ஸ் வந்துட்டாங்க. உடனே நம்ம என்ன மார்க் பண்ணணும், உடனே எடுத்து மார்க் பண்ணுங்க. எடுத்து உடனே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். ஸோ இது வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஜோன். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இது பாயிண்ட் நம்பர் 1 தெரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான லெவலான்னு சொல்லிட்டு
நெக்ஸ்ட் ஒரு 3 கேண்டில் கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ இதுதான் மொமெண்டம் கேண்டில். ஸோ இது வந்து மொமெண்டம், இதுதான் மொமெண்டம். ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்ச், ஸ்ட்ராங் கேண்டில், மொமெண்டம் கேண்டில். ஓகே, ஸ்ட்ராங் கேண்டில், மொமெண்டம் கேண்டில், அப்புறம் கேப் அப், கேப் டவுன், கேப் அப், கேப் டவுன். ஸோ இது நாம் 4 பார்த்துருக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்பர். ஸோ ரவுண்ட் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.